ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு தான் போகிறோம். கோவில் ரொம்ப தூரம் இல்லை, ரூம்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராக போகணுன்னு பார்த்தேன், பட் டிலே ஆகிடுச்சு. ஒரு 8:30 போல் அப்படியே கிளம்பி அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அதாவது இந்த கோயம்பேடு போகிற மெயின் ரோட்டுக்கு கோவிலுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம இருக்கோம். ஸோ அப்படியே க்ராஸ் பண்ணிவிட்டு போனால் கூட்டம் நிறையா இருக்கும். நான் ஆல்ரெடி 8:30 ஆகிடுச்சு. மேக்ஸிமம் சண்டேனாலே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் கோவிலுக்கு வருவாங்க, பார்த்துருக்கேன். சென்னையில் எல்லா ஏரியாவில் இருந்தோம். அப்படி தான் நினச்சிக்கிட்டு போனேன். சரி, இதை தாண்டிட்டு போய் பார்க்குறேன். கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆல்மோஸ்ட் மற்ற சண்டேலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிற்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும். பட் இங்கே ஃப்ரீயாக இருந்தது. சரி, நம்ம ஃப்ரீ தரிசனம் ஏரியாவுக்கு போகலாம், அங்கே எப்படி இருக்குன்னு க்யூ நிற்குதான்னு பார்த்தா அந்த தெப்பக்குளம் போகிற வரைக்கும், அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறேன்ல அந்த பிளேஸ் வரைக்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஒரே ஆச்சரியம்தான். கேட்ட நிலையில் ரொம்ப குயிக்காக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் போனால் கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸுக்கிட்ட நின்னாங்க. ஓகே, அங்கே இருந்தால் அப்புறம் க்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் உள்ளே பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் ரொம்ப ஏர்லியராக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே நல்ல கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பார்த்தாலும் ரொம்ப பிஸியாக இருந்தது. அப்படியே அந்த க்யூவில் நின்றுட்டு இது ஃப்ரீ தரிசனம் வந்து க்யூ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நீங்கள் அங்கே 100 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பு தரிசனம் இதுன்னு இதுலேயே மேற்கால் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், ஒரு க்யூ. அது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் யாராவது நீங்கள் குயிக்காக போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சரி இல்லை வெயிட் பண்ணி நம்ம போகலாம் அப்படின்னா இதை போய்க்கலாம். நான் அப்படியே இருந்துக்கிட்டே பார்க்குறது மேலே உள்ள அப்படியே சிலைகள் எல்லாம் அப்படியே முருகனோட ஆறுபடை வீடு பற்றின எப்படி அவரை பற்றின கதைகள்லாம் போட்டு அதை படிச்சுட்டு இருந்தேன். அப்படியே படிக்கும்போது தான் பக்கத்தில் கருவறைக்கெல்லாம் ஃபோட்டோ போகக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே அங்கே போய்ட்டு முருகனை தரிசிட்டு இங்கே வெளியில் வந்து இங்கே ஒரு முருகர் இருக்கார், அவரையும் அப்படியே பார்த்துட்டு கோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அப்புறம் எப்போதும் போல் அங்கே நம்மளுக்கு பிரசாதம் கொடுக்குற இடத்துக்கு அங்கே போகலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து மிளகு பொங்கல் அந்த துணையில் வச்சு கொடுத்தாங்க. எல்லோரும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு அந்த இடத்துல அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே முருகனை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கூட்டம் இங்கே ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் நான் கொஞ்சம் தூரத்துலேருந்து ஜூம் பண்ணி எடுத்தேன். நிறைய பேர் குறுக்க வந்துகிட்டே இருந்தாங்க. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அவர் போய் ஒரு வாரத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு நான் கேட்டது அப்படியே நம்ம ஏரியாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே 2 பக்கம் தான் அப்படியே வந்தாச்சு. உங்களுக்கு பக்கம் சென்னைக்குள்ளே எங்கேனாலும் நீங்கள் முடிஞ்சால் டைம் கிடைச்சா வாங்க. உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ். நிறைய வீடியோஸ் போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.